சர்ச்சைக்கு பெயர் போன பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா மீண்டும் தனது முன்னாள் கணவர் குறித்து பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ் திரைத்துறையில் மெல்லிய குரல் கொண்ட பாடகிகளுக்கு மத்தியில் தனது தனித்துவமான குரலால் சிறந்த பின்னணி பாடகியாக முத்திரை பதித்தவர் பாடகி சுசித்ரா. 2002க்கு பின் பல்வேறு படங்களில் பாடல்கள் பாடி ரசிகர்களை ஈர்த்த சுசித்ராவிற்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி வந்தன. மன்மதன், வல்லவன், போக்கிரி போன்ற படங்களில் அவர் பாடிய பாடல் இன்று வரை பலரது பிளேலிஸ்டில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. திரைத்துறையில் கலக்கி வந்த அவர் அலைப்பாயுதே, யாரடி நீ மோகினி போன்ற படங்களில் நடித்த கார்த்திக் குமாரை 2005இல் திருமணம் செய்து கொண்டார். இதன் பின்னர் 2016இல் அவர் ட்விட்டர் பக்கம் ஹேக் செய்யப்பட்டது அவர் திரை வாழ்க்கையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் புரட்டி போட்டது. சுச்சிலிக்ஸ் என்ற பெயரில் திரை நட்சத்திரங்கள் குறித்த புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சை கிளப்பியது. இதனால் பாடகி சுசித்ராவின் இசை வாழ்க்கை பறிபோனதுடன் கணவர் கார்த்திக்கையும் விவாகரத்து செய்தார். இச்சம்பவம் தமிழ் திரைத்துறையில் கரும்புள்ளியாக சுற்றி வரும் நிலையில் அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மற்றும் தனுஷ் தவறான உறவில் இருந்ததாக நேர்காணல் ஒன்றில் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இவ்விவகாரம் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் தான் ஓரின சேர்க்கையாளராக இருந்திருந்தால் அதனை பெருமையுடன் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என பேசி பதிலளிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது மட்டுமின்றி நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் விவாகரத்து குறித்தும் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே தனது திருமண உறவில் உண்மையாக இருந்ததில்லை என கூறியுள்ளார். மேலும் சுச்சிலிக்ஸ் திரைத்துறையில் முன்னணி நடிகர்களாக இருக்கும் நண்பர்களால் செய்யப்பட்ட பிராங்க் என்றும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோலிவுட்டில் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.